ഓക്കെ അച്ഛാ. സ്വർഗീയ പിതാവിന്റെ നാമം കർത്താവായ യേശുക്രിസ്തുവോടെ ഈ പകൽക്കാലം ഈ രാത്രിക്കാലം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மகிமைப்படுவதாக. ഈ രാത്രിക്കാലവും പല സ്ഥലങ്ങളിലുള്ള കുഞ്ഞുങ്ങളുമായി ഒരുമിച്ചായിരിക്കാതൊക്കെ സ്വർഗം അനുവദിച്ച സമയത്തിനായി ആദ്യം തന്നെ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യും. இந்த அருமையான மாலை பொழுதுல தேவன் தாமே நம்மளை எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு தேசங்கள்ல இருந்தாலும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்த இந்த மேலான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். നാം ചെറിയൊരു കൂട്ടം ഇരുന്നാലും നാം വീണ്ടും ജനിച്ച ദൈവമക്കളായിരിക്കുന്നത് കൊണ്ട് നാം ആയിരിക്കുന്നത് വലിയൊരു സമൂഹത്തിന് നടുവിലാണ് ആയിരിക്കുന്നത്. நம்ம தேவனுடைய கிருபையில இயேசு கிறிஸ்துக்குள்ள மீண்டும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஒரு பெரிய சமூகத்துக்கு முன்பாக நம்ம அவருடைய புத்திரர்களாக நம்ம കാണപ്പെടുறோம். കാരണം വീണ്ടും ജനിച്ച ഒരു ദൈവ പൈതൽ ആയിരിക്കുന്നത് കാണുന്ന ലോകത്തിലല്ല, അവർ ജീവിക്കുന്നത് കാണാത്ത ലോകത്തിലാണ്. மீண்டும் பிறந்த ஒரு தேவனுடைய மகன் காண்கிற ராஜ்யத்துல அல்ல அவங்க ஜீவிக்கிறது, കാണാத മണ്ഡലത്തില് കാണാத രാജ്യത്തിലാണ് அவங்க ജീവിക്കുന്നത്. കർത്താവായ യേശുക്രിസ്തു പറഞ്ഞു, ജഡത്താൽ ജനിച്ചത് ജഡമാവുന്നു, ആത്മാവിനാൽ ജനിച്ചത് ആത്മാവാകുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாங்க, மாமிசத்தினால் பிறந்ததெல்லாம் மாமிசமா இருக்கும், ஆவியினால் பிறந்ததெல்லாம் ஆவியா இருக்கும். എന്ന് കർത്താവ് പറഞ്ഞു, നിങ്ങൾ പുതുതായി ജനിച്ചില്ല എങ്കിൽ ദൈവരാജ്യം കാണുവാൻ ആർക്കും കഴിയുകയില്ല. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ സ്വർഗീയ പിതാവിനാൽ വീണ്ടും ജനിച്ച ഓരോ ദൈവ പൈതലിനെയും ആക്കി വെച്ചിരിക്കുന്നത് ആ ദൈവരാജ്യത്തിലാണ്. தேவன் தன் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய மக்களையும் ஒரு வச்சிருக்கிற அந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നു, ഞങ്ങൾ കാണുന്നതിനെയല്ല വിശ്വസിക്കുന്നത്, ഞങ്ങൾ കാണാത്തതിനെ എത്ര വിശ്വസിക്കുന്നത്. அப்போஸ்தலனாയ பவுல் இப்படி சொல்றாங்க, நாங்கள் காண்கிறதை அல்ல விசுவாசிக்கிறது, காணாததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்ட்டு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ദൈവ പൈതലിനെ അവനായിരിക്കുന്ന അവസ്ഥ എപ്പോഴും അവൻ അറിഞ്ഞിരിക്കണം. ஒரு தேவனுடைய மகன் எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறது தேவ ஆவின் மூலம் அவ அறிந்திருக்கணும். അത് എബ്രായർ 12 അധ്യായം വായിക്കുമ്പോൾ നമുക്ക് അവിടെ കാണുവാൻ കഴിയും. தேவனுடைய வசனங்கள்ல பார்க்கும்போது அந்த மாதிரி കാര്യങ്ങൾ நம்ம புரிந்து கொள்ள முடியும். എബ്രായർ 12:22 തൊട്ട് മുന്നോട്ട് വായിക്കുമ്പോൾ അവിടെ ഒരു 7 സാഹചര്യങ്ങളെ കാണുവാൻ കഴിയും. எபிரேயர் 12வது அதிகாரத்துல 7லிருந்து வசனங்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட நம்ம காரியங்கள் நமக்கு விளங்கப்படுகிறது. അവിടെ പറയുവാണ്, അവർ ആയിരിക്കുന്നത് അനേകായിരം ദൂതന്മാരുടെ സർവ്വസംഘടന നടുവിലാണ്. அதுல பார்க்கும்போது அவர்கள் இருக்கிறது அநேக ஆயிரமான தேவனுடைய சைன்யங்கள், தேவனுடைய தூதர்களுக்கு மத்தியில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. എന്ന് പറയുന്നു, സ്വർഗത്തിൽ പേരെഴുതിയിരിക്കുന്ന ആദ്യജാതന്റെ സഭയിലാണ് അവരായിരിക്കുന്നത്. மீண்டும் அது வசனங்களை பார்க்கும்போது பரலோகத்துல தேவனுடைய சபைக்கு ஆதிய சபை முதல்ல உள்ள சபையிலான நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. സിദ്ധന്മാരായ നീതിമാന്മാരുടെ ആത്മാക്കൾ അവിടെയുണ്ട്. பரிசுத்தவான்களுடைய நீதிமான்களுடைய ஆவியம் அவர்களோட நம்மளோட உண்டு. എല്ലാവരുടെയും ന്യായാധിപനായ നമ്മുടെ സ്വർഗീയ പിതാവ് അവിടെയുണ്ട്. எல்லாருடைய நியாயாதிபதியா இருக்கிற நம்முடைய பரலோக பிதா அங்க உண்டு. അവിടെ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഉണ്ട്. அவர்களிലൂടെ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു കൂടെ ഉണ്ട്. അവസാനം പറയുവാണ്, ഹാബേലിന്റെ രക്തത്താൽ ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന പുണ്യാഹ രക്തത്തിനും അടുക്കൽ അത്രേ നിങ്ങൾ വന്നിരിക്കുന്നു. கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஆபேலுடைய ரத்தத்தினால புண்ணியாடியுடைய ரத்தத்தினாலும் கழுவப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சபையில தான் நம்ம அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. എപ്പോഴും ആയിരിക്കേണ്ടത് ആ ഒരു സാഹചര്യത്തിലാണ്. மீண்டும் ஜனிச்ச ஒரு தேவனுடைய புத்திரர் இருக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்துல தானே. ഞാൻ പുസ്തകം വായിക്കുമ്പോൾ അവിടെ ഇങ്ങനെ കാണുന്നത്, ഞാൻ വിളിച്ചു പറയുന്നത്, ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മയോ അത് പിതാവായ ദൈവത്തോടും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനോടും. அதான் 1 யோவான்
அதிகாரத்துல வசனங்களை பார்க்கும்போது யோவான் இப்படியா சொல்றாங்க, எங்களுடைய கூட்டாய்மையோ பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது அப்படின்னு. തൊട്ടു മേളിൽ പറയുവാണ് നിങ്ങൾക്കും ഞങ്ങളോട് കൂട്ടായ്മ ഉണ്ടാകാൻ വേണ്ടിയാണ് ഇത് എഴുതിയിരിക്കുന്നത്. தொட்டு மேல உள்ள வசனங்களை நம்ம படிக்கும்போது எப்படி சொல்றாங்க, உங்களுக்கும் இதே போல நாங்கள் எப்படி கூட்டாய்மையில் இருக்கிறோமோ அதே போல நீங்கள் இருக்கும்படிதான் தேவன் இப்படிப்பட்ட வாக்குகள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. എന്നാൽ കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 13 അധ്യായത്തിൽ പറയുവാണ് നിങ്ങൾ വിശ്വാസത്തിൽ ഇരിക്കുന്നുവെന്ന് നിങ്ങളെ തന്നെ ശോധന ചെയ്യും, നിങ്ങളെ തന്നെ പരീക്ഷിക്കാൻ. അങ്ങനെയെങ്കിൽ നമ്മളെ തന്നെ പരീക്ഷിക്കുകയാണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഞങ്ങളോട് കൂട്ടായ്മ ഉണ്ടാകാൻ വേണ്ടി ഇത് എഴുതിയിരിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോൾ നമ്മുടെ കൂട്ടായ്മ ഇന്ന് ആ ഒരു സാഹചര്യവുമായിട്ടാണ്. கொரிந்தியர் அதிகாரத்துல பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கூட்டாய்மையில நம்ம வாழணும். அப்படிப்பட்ட ஒரு ரீதியில வாழும்போதுதான் நம்மள அந்த மாதிரி கிறிஸ்துவோடும் குமாரனோடும் பிதாவாகிய தேவனோடும் நம்ம வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு ரீதியில நம்ம இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். ഇത് അന്ത്യകാലമാണ്, അതെല്ലാവർക്കും അറിയാം. இது കடைசி കാലமா இருக்கிறதுனால അത് எல்லாமே அறிஞ்சிருக்கணும். കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ് യജമാനൻ തന്റെ വീട്ടുകാർക്ക് തക്ക സമയത്തെ ആഹാര വിഹിതം കൊടുക്കേണ്ടതിന് ആക്കിവെച്ച വിശ്വസ്തനും നീതിമാനുമായ ദാസനാണ്. தேவனுடைய வசனங்கள் சொல்லுது, தக்க சமயத்துல தேவனுடைய சிந்தனைகளை அந்த ஆகாரங்களை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வேலைக்காரர்களை தேவனை நியமிச்சு வச்சிருப்பாங்க. ഏത് കാലമാണ്, ഏത് സമയം വരെ ആയാലും നമ്മുടെ മുമ്പിൽ ഇനി എത്രമാത്രം സമയമുണ്ടെന്നും നമ്മൾ അറിയണമെങ്കിൽ ഓരോ ആഴ്ചയും നമുക്ക് ലഭിക്കുന്ന തക്ക സമയത്തെ ആഹാര വിഹിതത്തിലൂടെ നമുക്ക് നമ്മുടെ മുമ്പിലുള്ള സമയത്തെ വിവേചിച്ചറിയാൻ കഴിയും. தேவன் கொடுத்த அந்த நேரங்களை நம்ம ஒரு நாளும் ஒரு சமயம் கூட அது வேஸ்டாக நம்ம களையாம அந்த நேரத்தை தக்க சமயத்துல தேவனுக்காக அது பிரயோஜனப்படுத்தி நம்ம வாழணும். തീർച്ചയായും ഈ കാലഘട്ടത്തിൽ യഥാർത്ഥ ദൈവ പൈതൽ ഇന്ന് ആ സ്വർഗീയ സാന്നിധ്യത്തിലായിരിക്കും അവർ ജീവിക്കുന്നത്. தீர்ச்சியாയിട്ടുம் இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு தேவனுடைய புத்திரர்கள் அப்படிப்பட்ட ஒரு ரீதியில அவங்க ஜீவிக்கணும். കാരണം ദൈവരാജ്യം എന്ന് പറഞ്ഞാൽ ആത്മാക്കളുടെ രാജ്യമാണ്. காரணம் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற ராஜ்யம். നമ്മുടെ സ്വർഗീയ പിതാവ് ആത്മാവാണ്. நம்முடைய பரலோக பிதா ஆவியானவர். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ആത്മാവാണ്. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆவியா இருக்கிறார். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമ്മുടെ തലയായിട്ട് ഇരിക്കുമ്പോൾ തന്നെ ആ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ആ തലയോട് ചേർന്നിരിക്കുന്ന ഓരോ വ്യക്തികളും ഇന്ന് ആ ദൈവരാജ്യത്തിന്റെ സാന്നിധ്യമാണ് അനുഭവിക്കേണ്ടത്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கும்போது அப்படிப்பட்ட ரீதியில நம்ம வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம നാം ആത്മീയമായി വളരണമെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ആ സ്വർഗീയ കൂട്ടായ്മ അനുഭവിക്കണമെങ്കിൽ ഏറ്റവും ഒന്നാമത്തെ പോയിന്റ് യേശു ക്രിസ്തു നമ്മുടെ തലയായിരിക്കും. நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம வளரணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும், அதுல நம்ம டெவலப் ஆகி வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம முதலாவது நம்ம சிந்திச்சு நோக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தலையா இருக்கணும். അതിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ആത്മീയമായി വളരുവാൻ കഴിയുകയുള്ളൂ. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல ஜீவிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ரீதியில நம்ம ஜீவிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல வளர முடியும். കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞു എന്നിൽ വസിപ്പീൻ എന്നാൽ ഞാൻ നിങ്ങളിലും വസിക്കും. കൊമ്പിന് മുന്തിരിവള്ളിയിൽ വസിച്ചിട്ടല്ലാതെ സ്വയമായി കായ്പാൻ കഴിയാത്തതുപോലെ എന്നെ കൂടാതെ നിങ്ങൾക്ക് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி சொல்றாங்க, நான் உங்களில் வசிப்பேன், நீங்கள் என்னில் வசிங்க. திராட்சை செடியில அந்த செடியோட திராட்சை பழம் இருந்தாதான் அது கனி கொடுக்கும். இல்ல அப்படின்னா தனியா இருந்தா அது கனி கொடுக்காது, அது அழிஞ்சு போகும். அதே போல என்னை கூடாமல் உங்களால ஒன்றும் முடியாது. நான் தான் பிதாவின் இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வழிகளும் அந்த ரீதியுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. അനേകരുടെ ജീവിതത്തിൽ അവർ ആത്മീയമായി വളരാതിരിക്കുവാൻ ഫലമില്ലാതിരിക്കാൻ കാരണം അവരുടെ തല ക്രിസ്തു അല്ലാത്തതുകൊണ്ടാണ്. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய மண்டலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு கனி இல்ல, ஒரு 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 நன்மையான காரியங்கள் இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. அவங்களுக்கு அவங்களே தலையா இருக்கிறாங்க. കാരണം എല്ലാം നമുക്ക് യേശു ക്രിസ്തുവാണ് നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ മാതൃക. எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. പത്രോസിന്റെ ലേഖനം വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ് അവന്റെ കാഴ്ചപ്പാടുകളെ പിന്തുടരാൻ വേണ്ടി അവൻ നമുക്ക് വേണ്ടി നല്ലൊരു മാതൃക വെച്ചിട്ടുണ്ട്.
பேதுரு அதிகாரத்துல பார்க்கும்போது அவருடைய கால்சுவடிகளை நம்ம பின்பற்றுவதற்கு அவர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள மாதிரியாയിട്ട് நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ഒരു ദൈവവൈതൽ നോക്കേണ്ടതും ഒരു ദൈവവൈതൽ എപ്പോഴും അനുഗമിക്കേണ്ടതും എപ്പോഴും ആ കർത്താവിന്റെ കാഴ്ചപ്പാടുകളായിരിക്കണം അവൻ പിന്തുടരേണ്ടത്. ஒரு தேவனுடைய மகன் எப்பொழுதும் அவங்க சிந்திக்க வேண்டியது, எப்பவுமே அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய கால்சுவடிகளையும் அவரை போல அவருடைய வழிகளை நம்ம நடக்கணும். അതേ കാഴ്ചപ്പാട് പിന്തുടരുന്ന ഒരു വ്യക്തി തീർച്ചയായിട്ടും ചെന്നെത്തുന്നത് ആ പിതാവിന്റെ സന്നിധിയിലായി. இயேசு கிறிஸ்து அனுபவிச்சு அவர் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு புத்திர அவங்க போய் சேர இடம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கும். അപ്പോസ്തലൻ പൗലോസ് പറയുവാണ്, ഞങ്ങൾ നടന്നത് അതേ പാതയിലല്ലോ, അതേ ആത്മാവിലല്ലോ. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, நாங்கள் நடந்தது அதே பாதையில தான், அதே ரீதியில தான். തീർച്ചയായിട്ടും നാം ആ കർത്താവിനെ അനുഗമിക്കുന്നുവെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും നാം നല്ല ഫലമുള്ളവരായിരിക്കും. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இயேசு கிறிஸ்து அனுகவிச்சு அவர் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால அப்படிப்பட்ட ஒரு ரீதியில போய் சேர முடியும். തന്റെ പുത്രനെ ഭൂമിയിലേക്ക് അയക്കുമ്പോൾ, ഒരു ശരീരം നൽകി ഭൂമിയിലേക്ക് അയക്കുമ്പോൾ യേശു പറഞ്ഞു, എന്റെ ഇഷ്ടം ചെയ്യാനായിട്ടല്ല, ഞാൻ പിതാവിന്റെ ഇഷ്ടം ചെയ്യാനാണ്. இயேசு கிறிஸ்துவ தேவன் பூமியில ஒரு சரீரத்துல அனுப்பும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்னுடைய இஷ்டம் செய்ய அல்ல நான் அந்த பூமிக்கு வந்தது, என் பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்காக நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. കാരണം കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 11 അധ്യായം വായിക്കുമ്പോൾ പറയുവാണ്, ക്രിസ്തുവിന്റെ തല ദൈവമാണ്. காரணம் கொரிந்தியர் அதிகாரத்துல 11வது 3 வசனங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் தல பிதாவாகிய தேவனா இருக்கிறாங்க. കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 2:9 വായിക്കുമ്പോൾ പറയുവാണ്, ദൈവത്തിന്റെ സകല സമ്പൂർണതയും ദേഹരൂപമായി വസിക്കുന്നത് അത് ക്രിസ്തുവിലാണ്. கொலைசியர் 2:9 பார்க்கும்போது சகலமும் இயேசு கிறிஸ்து வசிக்கிறது எல்லாமே பிதாவின் மூலமா தான் ஜீவிக்கிறது எல்லாமே. അതുകൊണ്ട് യോഹന്നാന്റെ സുവിശേഷം 5 അധ്യായം വായിക്കുമ്പോഴും കർത്താവ് പറയുവാണ്, എനിക്ക് സ്വയെ ഒന്നും ചെയ്യാൻ കഴിയുന്നില്ല, പിതാവ് കാണിക്കുന്നതല്ലാതെ പുത്രനൊന്നും സ്വയെ ചെയ്യുന്നില്ല. புண்ணியமான 5வது அதிகாரத்துல சொல்லும் போது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சுயமா எதுவுமே பண்ண முடியாது, பிதா எனக்கு என்ன காட்டி கொடுக்கிறாரோ அதே தான் நான் செய்யறேன் அப்படின்ட்டு யோவான் சுவிசேஷத்துல சொல்றாங்க. 14 അധ്യായം 10 വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ് പൗലോസ് പറയുന്നത്, ഇങ്ങനെയാണ് കർത്താവ് പറയുന്നത്, ഞാൻ സംസാരിക്കുന്നതും സ്വയെ അല്ല, പിതാവ് എന്നിൽ വസിച്ചുകൊണ്ട് അവന്റെ പ്രവൃത്തി ചെയ്യുന്നു. யோவான் சுவிசேஷம் 14:10 சொல்றாங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை, நான் என்ன பேச வேண்டும் என்றும் நான் என்ன உபதேசிக்க வேண்டும் என்றும் எனக்குள்ள இருக்கிற பிதாவானவரே இந்த காரியங்களை செய்கிறார் அப்படின்னு. അതുകൊണ്ട് യോഹന്നാന്റെ സുവിശേഷം 7:17 കർത്താവ് പറയുന്നത്, എന്റെ ഉപദേശം എന്റേതല്ല, എന്നെ അയച്ചവന്റേതല്ല. அதே யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த உபதேசம் என்னுடையவைகள் அல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்குது. കാരണം നാം അവിടെ എല്ലാം കാണുന്നത് യേശുക്രിസ്തുവിന്റെ തലയായ പിതാവാണ് പ്രവർത്തിക്കുന്നത്, തലയായ പിതാവാണ് സംസാരിക്കുന്നത്, തലയായ പിതാവിനെയാണ് എല്ലാ മേഖലയിലും യേശു വെളിപ്പെടുത്തി മഹത്വപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. அது சுவிசேஷத்துல வசனங்களை பார்க்கும்போது எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பூமியில பேசினது வெளிப்பட்டது எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தலையா இருக்கிற பிதாவாகிய தேவனா தான் இருந்திருக்கிறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നാമും അതേ പാത തന്നെയാണ് പിന്തുടരേണ്ടത്. நாமும் அதே பாதையை தான் நம்மளும் பின்தொடரணும். അതേ പാത പിന്തുടർന്ന പൗലോസ് പറയുകയാണ്, ഞാനല്ല, എന്നിൽ ക്രിസ്തു അത്രയിരിക്കുന്നു. அதே பாதையை பின்தொடர்ந்த பவுலோஸ் சொல்றாங்க, நான் அல்ல கிறிஸ்துவே இருக்கிறாங்க எனக்குள்ள. നാം എപ്പോഴും കർത്താവിന്റെ ഒരു അവയവമായി. நாம எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ள அவயவங்களா இருக்கிறோம். നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ നാം കർത്താവിന് കീഴ്പ്പെട്ട് യേശു ക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മളിൽ വരുന്നതിലൂടെ അല്ലാതെ നമുക്ക് ആത്മീയമായും ഫലം കായ്ക്കാൻ ഒരിക്കലും കഴിയും. நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சித்தம் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம கனி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். യേശു പറയുന്ന ഒരു കാര്യമാണ്, എന്നെ ഏറ്റവും കൂടുതൽ ചിന്തിപ്പിക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. യേശു പറഞ്ഞു, ഞാൻ എപ്പോഴും എന്റെ പിതാവിന് പ്രസാദം ഉള്ളത് ചെയ്യുന്നത് കൊണ്ട് അവൻ എന്നെ ഏകനായി വിട്ടിട്ടില്ല. இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஒரு
சந்தோஷத்தோட சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே எனக்கு என்னை அனுப்பின பிதாவுக்கு இஷ்டமானதை நான் செய்யறதுனால அவர் என்னை தனியா விட்டுட்டு இல்ல, பிதா எப்பவுமே என் கூட இருக்கிறாரு அப்படின்னு. എപ്പോഴും കർത്താവിന് പ്രസാദമുള്ളത് നാം പ്രവർത്തിക്കുവാണെങ്കിൽ കർത്താവുമായിട്ട് നാം ഒന്നായി തീരും. നമ്മൾ ഒരിക്കലും ഒന്നായി പോകില്ല. நம்ம அப்படிப்பட்ட ரீதியில கர்த்தருடைய சிந்தனையில வாழும்போது நம்ம எப்பவுமே தனியாக மாட்டோம். எப்பவுமே கர்த்தர் கூடயும் பிதாவோட நம்ம ஒண்ணா இருப்போம். അതുകൊണ്ടാണ് പത്രോസിന്റെ ലേഖനം വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്, യേശുവിനെ കർത്താവായി നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ വിശുദ്ധീകരിക്കണം. இது இப்படிதான் தேவனுடைய வசனங்கள் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். നാം നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്യുവാണെങ്കിൽ യേശു പറഞ്ഞില്ലേ, ഞാൻ എപ്പോഴും എന്റെ പിതാവിന് പ്രസാദമുള്ളതാ ചെയ്യുന്നത്. അതുകൊണ്ട് അവൻ ഏകനായി വിട്ടിട്ടില്ല. അതേപോലെ നമ്മുടെ ജീവിതത്തിലും നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്യുവാണെങ്കിൽ എത്രമാത്രം ശതമാനത്തോളം എനിക്ക് ക്രിസ്തുവായി ഒന്നാവാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. நம்மளுடைய ஜீவிதத்துல நம்ம சோதிச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சோதிச்சுட்டு அவருடைய லைஃப்ல நடந்ததை சொல்றாங்க. நான் எப்பவுமே என் பிதாவுக்கு இஷ்டமானதை நான் செய்யறதுனால பிதா என்னை தனியா விட்டுட்டு இல்ல, அவர் எப்பவுமே என் கூட இருக்கிறாரு. அதே போல நாமே ஒரு தடவை கூட சோதிச்சு அறிஞ்சு நம்ம கிறிஸ்துவனுடைய சிந்தனையை ஏற்று பிதாவுக்கு இஷ்டமானதை நம்ம செய்யறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கிறிஸ்துவும் பிதாவும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. പിതാവിനോട് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാ പറയുന്നത്, പിതാവേ നീ എന്നിലും ഞാൻ നിന്നിലും ആയിരിക്കുന്നത് പോലെ. இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபிக்கிறாங்க, பிதாவே நான் உம்மிலும் நீர் எம்மிலும் இருக்கிறது போல അവരും നമ്മെ പോലെ ഒന്നാണ്. தொட்டு கீழே உள்ள வசனங்கள்ல பாக்குறோம், இவர்களும் நம்மிலோடு ஒன்றா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். നാം നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്യാറുണ്ട്, നമ്മെ തന്നെ പരീക്ഷിക്കാറുണ്ട്. நாம் நம்மளை தம்மே சிந்திச்சு சோதிச்சறியலாமா, நம்மள அதே கேட்டகரியில் இருக்குமா அப்படின்ட்டு. നാം ഓരോ ദിവസവും നമ്മുടെ ഇഷ്ടത്തിനല്ലേ ഏറ്റവും കൂടുതൽ പ്രാധാന്യം കൊടുക്കുന്നത്, അതോ നമ്മുടെ തലയായ കർത്താവിന്റെ ഇഷ്ടത്തിനാണോ പ്രാധാന്യം കൊടുക്കുന്നത്? நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் நம்மளை சோதிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சுய சிந்தனைக்கு தான் நம்ம அதிகம் ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா, இல்ல நமக்கு தலையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்ம அதிகமா ப்ரியாரிட்டி கொடுத்து அவருடைய சிந்தனை பூமியில நம்ம வெளிப்படுத்துறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். പുതിയ സൃഷ്ടിയെ കുറിച്ച് പറയുമ്പോൾ ഇങ്ങനെയാ പറയുന്നത്, ഒരുവൻ ക്രിസ്തുവിൽ ആയാൽ അവൻ പുതിയ സൃഷ്ടിയാണ്, പഴയ കഴിഞ്ഞു പോയി, ഇതാ സകലതും പുതുതായി തീർന്നിരിക്കുന്നു. புதிய சிருஷ்டியை பார்க்கும்போது அதுல ஒரு வசனங்கள் நம்ம இப்படிதான் சொல்றாங்க, ஆஹ் ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. ഒരുവൻ ക്രിസ്തുവിൽ ആയാൽ പിന്നെ ക്രിസ്തു മാത്രമേ ഉള്ളൂ, നമ്മളില്ല. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்துவா மாறிடுவாங்க. அந்த സ്വയം നമ്മളെ அங்க இருக்க முடியும். അതുകൊണ്ടാണ് പൗലോസും പറയുന്നത്, ഞാനല്ല എന്നിൽ ക്രിസ്തു അത്രേ ഇരിക്കുന്നത്. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க, நான் அல்ல எனக்குள்ள கிறிஸ்துவே ஜீவித்திருக்கிறார். അത് എന്നെ കണ്ടവൻ പിതാവിനെ കണ്ടിരിക്കുന്നു, ഞാനും പിതാവ് ഒന്നാണ്. ഞാനല്ല, പ്രവൃത്തിയിലൂടെ ഞാനല്ല, സംസാരത്തിലൂടെ ഞാനല്ല, ഞാൻ വന്നതും എന്റെ ഇഷ്ടം ചെയ്യാൻ വേണ്ടിയല്ല വന്നത്. അതുകൊണ്ട് യേശുവിനോട് വെളിപ്പെട്ടത് മുഴുവൻ പിതാവാ വെളിപ്പെട്ടു. அது போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் அல்ல எனக்குள்ள பிதாவே வாசம் பண்றாரு, அவர்தான் வெளிப்படுறாரு. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல நான் செய்யறது, என்னை அனுப்பின பிதாவை சித்தத்தின்படி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. നമുക്ക് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ സ്വർഗീയ പിതാവിന് ഭൂമിയിൽ വെളിപ്പെടാനുള്ളതാണ് നമ്മൾ. நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவோட கனெக்ட் ஆகி பிதா கிறிஸ்து மூலமா நம்மளிலோட பூமியில வெளிப்பட வேண்டும். അപ്പോസ്തല പ്രവൃത്തി വായിക്കുമ്പോൾ കർത്താവിന്റെ വചനം പറയുകയാണ്, ഭൂതലത്തിലൊക്കെയും കുടിക്കാൻ വേണ്ടി അവൻ ഒരുവനിൽ മനുഷ്യജാതി മുഴുവൻ ഉളവാക്കി. அது அப்போஸ்தல அதிகாரத்துல படிக்கும் போது இப்படி தேவனுடைய வசனங்கள் சொல்லுது, பூமி எங்கும் மனுஷர்கள் குடியிருக்கும்படி தேவன் மனுஷங்களை உண்டாக்கினார். ജീവിതത്തില് എന്നെ ഏറ്റവും കൂടുതലും ചിന്തിപ്പിച്ചൊരു വചനമാണ്
അപ്പോസ്തലപ്രവൃത്തി കിടക്കുന്നത് ഭൂതലത്തിലൊക്കെയും കുടിയിരിക്കാൻ വേണ്ടി അവൻ ഒരുവൻ മനുഷ്യരാജ്യം മുഴുവനുള്ളതാണ്. നമ്മൾ அதிகமா அந்த சிந்திக்கிற வசனங்கள் அதான். பூமி எங்கும் மனுஷங்க குடியிருக்கும்படி தேவன் பூமியில எல்லாம் மனுஷ ஜாதிகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ഉള്ളിൽ വീഴുന്നതിന് മുമ്പ് ജീവിച്ചത് മുഴുവനും നമുക്ക് വേണ്ടിയാണ് ജീവിച്ചത്. கேட்டில்ல அச்சா? ഈ ഒരു വചനം ഉള്ളിൽ വീഴുന്നതിന് മുമ്പ് ജീവിച്ചത് മുഴുവനും നമുക്ക് വേണ്ടിയാണ് ജീവിച്ചത്. இப்படி ஒரு வசனம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவிச்சது எல்லாமே நம்மளுக்காண்டிதான் ஜீவிச்சோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு சத்தியம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறோம். അറിഞ്ഞപ്പോഴാണ് അറിഞ്ഞത് എന്നെ മുഴുവനും അത് ദൈവത്തിന് ജീവിക്കാൻ, ദൈവത്തിന് കുടിയിരിക്കാൻ, ദൈവത്തിന് വസിക്കാൻ വേണ്ടിയാണല്ലോ എന്നൊരു ചിന്ത ഈ ഒരു വചനത്തിലൂടെയാണ് ഉള്ളിൽ പ്രവേശിച്ചത്. இப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் மூலமாக தேவன் பூமியில மனுஷ ஜாதிகளை உண்டாக்கி மனுஷங்கர் மூலம் தேவன் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணி பூமி எங்கும் தேவன் உலாவும்படி தேவன் വസിക്കുம்பടി தேவன் ഉണ്ടാക്കി വെച്ചിരിക്കാங்க. കാരണം കർത്താവിന്റെ വചനം സഭ വായിക്കുമ്പോൾ പറയുവാണ്, മനുഷ്യനെ നേരിട്ടായിട്ട് സൃഷ്ടിച്ചത്, എന്നാൽ അവനോ അനേക സൂത്രങ്ങളെ അന്വേഷിക്കുന്നു. കേൾക്കാവുന്നത് தேவனுடைய வசனம் சொல்கிறது, தேவன் மனுஷனே செம்மையானவனாக உண்டாக்கினார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். കാരണം സൃഷ്ടിപ്പിൽ ദൈവം അവനെ നേരുള്ളവനായിട്ടാണ് സൃഷ്ടിച്ചത്. കേൾക്കാൻ സൃഷ്ടിപ്പിൽ ദൈവം മനുഷ്യനെ നേരുള്ളവനായിട്ടാണ് സൃഷ്ടിച്ചത്. കാരണം தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார். എന്നാൽ നമ്മെ പാപത്തിന് വിറ്റ് കളഞ്ഞപ്പോൾ നാം സൂത്രക്കാരനായി തീർന്നു. ஆதாம் நம்முடைய மூத்த அப்பா ஆதாம் நம்மள பாவத்துல அனுசரணை கேட்டதுனால பாவத்துல விழுந்து நம்மள பாவத்துல விட்டுறதுனால நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாவ குழியில நம்ம மாட்டிக்கிட்டோம். വീണ്ടെടുക്കാൻ വേണ്ടി ഒരു രക്ഷകൻ വരുന്നുവെന്ന് സങ്കീർത്തനത്തിലും പ്രവാചക പുസ്തകത്തിലും മോശയുടെ പുസ്തകങ്ങളിലെല്ലാം വിളിച്ചു പറഞ്ഞു. ஆதாம் மூலம் மரணத்துல மாட்டிக்கொண்டு நம்மளை எல்லாம் மீண்டும் ஜீவனுள்ள பாதைக்கு திருப்பி எடுக்கிறதுக்காக தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வருவாங்க, தேவனுடைய குமாரன் ஒருவர் வருவார் அப்படின்ட்டு ஏசியா தீர்க்க தரிசனத்துல பல தேவனுடைய தாசர்கள் மூலம் தேவன் நமக்கு முன்னாடி பழைய அதிகாரத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ആ രക്ഷകൻ സൂക്ഷിക്കാൻ വേണ്ടിയാണ് ന്യായപ്രമാണം കൊടുത്തത്. வர்றாங்க, அது வரைக்கும் நம்மளை நாமே பாதுகாத்து பாவம் செய்யாம கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் மோசே மூலமா அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுத்தாங்க. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 16 വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ്, ന്യായപ്രമാണത്തിന്റെയും പ്രവാചകന്മാരുടെയും കാലം യോഹന്നാൻ വരെയായി. லூக்கா சுவிசேஷம் 16:16 தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடிதான், தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடிதான். വീണ്ടും നമുക്ക് ഗലാത്യർക്കുള്ള ലേഖനം വായിക്കുമ്പോൾ കാണാം, ന്യായപ്രമാണം എന്തിന്? അത് വാഗ്ദത്ത സന്തതി വരുവോളം മാത്രം. நியாயப்பிரமாணம் எதுக்காக அப்படின்னா அதனுடைய வாக்கு தத்தம் சந்ததி நிறைவேற வரைக்கும். കാലസമ്പൂർണത വന്നപ്പോൾ തന്റെ പുത്രനെ തന്നെ ഭൂമിയിലേക്ക് അയച്ചു. அதற்கான நேரங்கள் வரும்போது தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அந்த பூமியில அனுப்புனாங்க. പാപത്തിന്റെ ശമ്പളമായതുകൊണ്ട് യേശു ക്രിസ്തു നമ്മെ തന്റെ സ്വന്തം രക്തത്താൽ വിലയ്ക്ക് വാങ്ങി. பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படிப்பட்ட ஒரு ரீதியில நம்ம வாழ்ந்ததுனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து அதன் மூலம் நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க பிதாவின் இடத்திற்கு. ആദം നമ്മെ വിറ്റു, യേശു ക്രിസ്തു നമ്മെ വിലയ്ക്ക് വാങ്ങി. ஆதாம் நம்மளை மரணத்துல விட்டு இயேசு கிறிஸ்து நம்மளை ஜீவனுக்கு விலைக்கு வாங்கி. ദൈവം സൃഷ്ടിച്ച നേരുള്ള മനുഷ്യനെയാണ് ആദം പാപത്തിന് വിറ്റ് കളഞ്ഞത്. தேவன் உண்டாக்கின நல்ல மனுஷங்களை தான் ஆதாம் பாவத்துல எல்லாத்தையுமே விட்டுறது. എന്നാൽ യേശു ക്രിസ്തു ഇപ്പോൾ
നാം സൂത്രക്കാരനെയാണ് വിലക്ക് വാങ്ങിയത്. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை விலைக்கு வாங்கும்போது பாவிகளாகிய நம்மளதான் ஒரு விலைக்கு வாங்குறாரு. എന്നാൽ ആ സൂത്രക്കാരനായ മനുഷ്യനെ വീണ്ടും ജനനത്തിലൂടെ ദൈവം ആദ്യം സൃഷ്ടിച്ച എങ്ങനെയായിരുന്നോ അതേ അവസ്ഥയിലേക്ക് മാറ്റിക്കൊണ്ടുപോവാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു ദൈവരാജ്യ സുവിശേഷത്തിലൂടെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விலைக்கு வாங்கும்போது நம்ம கெட்டவங்களா இருந்தோம், பாவம் செஞ்சு கெட்டவங்களா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை விலைக்கு வாங்கி அவருடைய ரத்தத்தினாலேயும் தேவனுடைய ராஜ்யத்தோட சுவிசேஷத்தினாலேயும் நம்மளை கழுவி நம்மள ஒரு தேவனுடைய புத்திரராக மாற்றி, ஏதேன்ல எப்படி ஆதாமுலோட தேவன் அந்த ஒரு நல்ல தேவனுடைய புத்திரரை உண்டாக்குனாரோ அதே ரீதியில இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால சத்திய சுவிசேஷத்தினாலே நம்மளை கழுவி ஜெனிப்பிச்சு அதே தேவனுடைய புத்திரரா மாற்றி தேவனிடத்துல கொடுக்குறாங்க. ലേഖനം വായിക്കും പറയുന്നത്, ദൈവത്തിന്റെ ദാനമായി നിങ്ങളിൽ ഇരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ മന്ദിരമാകുന്ന നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെന്നും നിങ്ങളെ വിലയ്ക്ക് വാങ്ങിയിരിക്കാൻ ഇനി നിങ്ങൾ താന്താങ്ങൾക്കുള്ളവരല്ല, കർത്താവിനുള്ളത്. கொரிந்தியர் அதிகாரத்துல பார்க்கும்போது நம்ம இருக்கிற இந்த சரீரம் இது தேவனுடைய ஆலயமா இருக்குது. அப்போ இது நம்மளுடையதல்ல, இது அவருடையது, தேவனுடையது. ആര് വിലയ്ക്ക് വാങ്ങിയതോ ആ വിലയ്ക്ക് വാങ്ങിയതിനുള്ളതാണ് നമ്മൾ ജീവിക്കേണ്ടത്. இனி நம்மளுடையவர்கள் அல்ல, நம்ம தேவனுடையவர்கள். அவர் நம்மளை விலைக்கு வாங்கினதுனால இனி நமக்காக அல்ல நம்ம ஜீவிக்கிறது, தேவனுக்காக நம்ம ஜீவிக்கணும். അതുകൊണ്ടാണ് എഫേസ്യർ 4:22 പറയുന്നത്, മുമ്പിലത്തെ നടപ്പ് സംബന്ധിച്ച് ചതിമോഹങ്ങളാൽ വഷളായി പോയ ആ പഴയ മനുഷ്യനെ ഇനി ഉപേക്ഷിച്ച് കളയണം. അവനെ സൂത്രക്കാരനാ, അവനെ ഉപേക്ഷിച്ച് കളഞ്ഞിട്ട് നിങ്ങളുടെ ഉള്ളിലെ ആത്മാവ് സംബന്ധമായിട്ട് പുതുക്കം പ്രാപിച്ച് സത്യത്തിന്റെ ഫലമായി നീതിയിലെ വിശുദ്ധിയിലെ ദൈവാനുരൂപനായി സൃഷ്ടിക്കപ്പെട്ട പുതുമനുഷ്യനെ ധരിക്കണം. அதான் எபேசியர் 4:22 பார்க்கிறோம். முந்தினே நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனிதன் நீங்க கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய அந்த புது சிஸ்டர்ல நம்ம பலப்படணும் அப்படின்ட்டு. പഴയ മനുഷ്യൻ ചതിമോഹങ്ങളാൽ വഷളായി പോയതാണ്. பழைய மனுஷன் அவ முந்தினே நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளால் பிடிபட்டு கிடக்கிற ஒரு பாவம் மனுஷனா. ആ പുതു മനുഷ്യനെയാണ് നാം ധരിക്കേണ്ടത്. இனி நாம தரிக்க வேண்டியது, நமக்குள்ள ஜனிப்பிச்சு வளர வேண்டியது புது மனுஷன், அந்த கேரக்டர்ல, புது சிருஷ்டில. പഴയ മനുഷ്യൻ ആദാന്യ രൂപനാണ്, എന്നാൽ പുതിയ മനുഷ്യൻ ക്രിസ്താന്യ രൂപനാണ്. பழைய மனுஷன் ஆதாமுடைய கேரக்டர்ல உள்ள அந்த அப்படிப்பட்ட ஒரு பாவ சாயல்ல உள்ள ஒரு கேரக்டர். ஆனா புதிய சிருஷ்டி அப்படி இல்ல, அது பரிசுத்தம் உள்ள கிறிஸ்துவனுடைய சாயல்ல இருக்கிற தேவனுடைய புத்திரன். അതുകൊണ്ടാണ് കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 15 അധ്യായത്തിൽ പറയുന്നത്, മണ്ണുകൊണ്ടുള്ളവനെ പോലെ മണ്ണുകൊണ്ടുള്ളവനും സ്വർഗീയനെ പോലെ സ്വർഗീയനുമാകുന്നു. നാം മണ്ണുകൊണ്ടുള്ളവന്റെ പ്രതിമ ധരിച്ചതുപോലെ സ്വർഗീയന്റെ പ്രതിമയും ധരിക്കണം. அதனாலதான் நமக்கு கொரிந்தியர் வசனங்கள்ல பார்க்கும்போது மண்ணினால் உண்டாக்கப்பட்டவர்கள் மண்ணானவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அவங்க தேவனுடையவர்கள். அதான் சொர்க்கத்துல உள்ள தேவனுடைய புத்திரர்களாக நம்ம அப்படி வெளிப்படணும். തന്നെയാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞത്, ജഡത്താൽ ജനിച്ചത് ജഡമാകുന്നു, ആത്മാവിനാൽ ജനിച്ചത് ആത്മാവ്. அதை இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, சரீரத்தினால் பிறந்தது சரீரமா இருக்கும், ஆவினால் பிறந்தது ஆவியா இருக்கும். കാരണം ജഡരക്തങ്ങൾ ആർക്കും ദൈവരാജ്യം അവകാശമാക്കാൻ കഴിയുകയില്ല. காரணம் என்ன அப்படின்னா, மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ സ്വർഗീയപിതാവിനാൽ വീണ്ടും ജനിച്ച ഒരു ദൈവ പൈതലിന് മാത്രമേ ദൈവരാജ്യത്തിൽ പ്രവേശിക്കാൻ കഴിയുകയുള്ളൂ. காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய புத்திரர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துல போய் வளர முடியும், அங்க போய் சேர முடியும். അതുകൊണ്ടാണ് യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17:3 വായിക്കുമ്പോൾ പറയുന്നത്, ഏക സത്യ ദൈവമായ നിന്നെയും നീ അയച്ചിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവിനെയും അറിയുന്നത് തന്നെയാണ് നിത്യജീവൻ. அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 17:3 தேவனுடைய வசனங்கள் இப்படி சொல்றாங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினோருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு. ഈ രണ്ടറിവ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ മാത്രമേ ആ വീണ്ടും ജനനത്തെ കുറിച്ച് നമുക്ക് അറിയാൻ കഴിയുള്ളൂ. அந்த ரெண்டு அறிவு நம்முடைய ஜீவிதத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம பிதாவையும் குமாரனை அறிஞ்சு நித்திய ஜீவனுக்குள்ள வழிகளை நம்ம போக முடியும். കർമ്മോപദേശങ്ങൾ മുഴുവൻ പഠിപ്പിക്കുന്നത് യേശുവും പിതാവും ഒന്നാണെന്ന്. இன்னைக்கு பூமியில அநேக இடங்கள்ல பார்க்கும்போது சத்தியம் அறியாத சபைகள்ல மக்கள் பிரசங்கிக்கிறது இயேசுவும் பிதாவும் வெவ்வேறு அல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு தவறான உபதேசங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ഒന്നാകുന്നു എന്ന് നാം മുമ്പ് കേട്ടതാണ്.
യേശുക്രിസ്തുവിന്റെ തല പിതാവാണ്. ആ യേശുക്രിസ്തു ഭൂമിയിലെ പ്രവർത്തനത്തില് തലയോട് ചേർന്ന് പ്രവർത്തിച്ചപ്പോൾ അവർ പ്രവൃത്തിയില്, അവരുടെ സ്വഭാവത്തില് എല്ലാം അവരൊന്നായിരുന്നു. இதுக்கு முன்னாடி நம்ம வசனங்கள்ல கேட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு தலையா பிதாவாகிய தேவன் இருந்து பிதாவினுடைய சித்தத்தை கிறிஸ்து பூமியில செஞ்சாங்க. அப்போ சித்தத்துல அவங்க ஒண்ணா இருக்கிறாங்க. பிதா குமாரன் வெவ்வேறு, ஆனா சித்தத்துல ஒண்ணா இருக்கிறாங்க. യേശുക്രിസ്തു ആയിരുന്ന അവസ്ഥയെ 2:9 പറയുന്നത് ദൈവത്തിന്റെ സകല സമ്പൂർണ്ണതയും ദേഹരൂപമായി വസിക്കുന്നത് അത് ക്രിസ്തുവിലാണ്. தேவனுடைய சகல தேக ரூபமும் கிறிஸ்து மூலமா தான் அது வசிக்கிறது அப்படின்னு. അതുകൊണ്ടാണ് യോഹന്നാന്റെ സുവിശേഷം 1 പറയുന്നത്, അവനെ കൈക്കൊണ്ട് അവന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ഏവർക്കും ദൈവമക്കളാകാൻ വേണ്ടി അധികാരം. அதான் யோவான் சுவிசேஷம் 1:12 வசனத்துல பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். അവരെ കുറിച്ചാണ് പറയുന്നത്, അവർ രക്തത്തിൽ നിന്നല്ല, 12:13 വായിക്കും, അവർ രക്തത്തിൽ നിന്നല്ല, മനുഷ്യന്റെ ഇഷ്ടത്താലല്ല, പുരുഷന്റെ ഇഷ്ടത്താലല്ല, ദൈവത്തിൽ നിന്നത്ര ജനിച്ചത്. தொட்டு கீழே உள்ள 13வது வசனங்கள் சொல்லுது, அவர்கள் ரத்தத்தினாலும் அல்ல, மாமிச சித்தத்தினாலும் அல்ல, புருஷருடைய சித்தத்தினாலும் அல்ல, அவர்கள் எல்லோரும் தேவனால பிறந்தவர்கள். യാക്കോബിന്റെ ലേഖനത്തിൽ ഇങ്ങനെ പറയുന്നത്, ദൈവവചനത്താൽ അവർ വീണ്ടും ജനിച്ചിരിക്കുകയാണ്. யாக்கோபு அதிகாரத்துல பார்க்கும்போது அவங்க தேவனுடைய வசனத்தினால மீண்டும் ஜனிக்கப்பட்டிருக்கிறார்கள். ലേഖനമായി എന്ന ബീജത്താലല്ല, കെടാത്തതും നിലനിൽക്കുന്നതുമായ ദൈവവചനത്താൽ അവർ വീണ്ടും ജനിച്ചിരിക്കുകയാണ്. தொட்டு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கெடுந்த பீஜத்தினால அல்ல, கெடாத பீஜத்தினால அவங்க நிலை நிற்கிறாங்க. ഈ രണ്ടറിവിലൂടെ അത് ശരിക്കും മനസ്സിലായെങ്കിൽ അതിലൂടെ മാത്രമാണ് ഒരു ദൈവവൈതൽ വീണ്ടും ജനിക്കുക എന്ന് പറയുന്നത്. இந்த ரெண்டு அறிவு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஒரு தேவனுடைய புத்திரர்கள் அதுல மீண்டும் ஜனிக்க முடியும். എന്നാൽ ഇന്ന് ആകെ മനുഷ്യർക്കുള്ള ഒരു അറിവെന്ന് പറഞ്ഞാല് സ്ത്രീയുടെ അണ്ടവും പുരുഷന്റെ ബീജം കൂടെ കൂടുമ്പോൾ ഉണ്ടാകുന്ന ഒരു മനുഷ്യനെ കുറിച്ച് മാത്രമേ ഉള്ളൂ. இப்போ நார்மலா பூமியில உள்ள மக்கள் கிட்ட ஒரு ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கணவனுடைய பீஜியம் மனைவியுடைய கற்ப பாத்திரத்துல தேவன் செய்து வச்ச அந்த சிஸ்டம் படி அவங்க சிநேகம் பங்கிடும் போது அதுல இருந்து பிறக்கப்படுற அந்த குழந்தைகள் தான் பூமியில அப்படிதான் உருவாகுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. എന്നാൽ ദൈവത്തിന്റെ സർവ്വസമ്പൂർണതയും ആ തലയായിരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ സകല സമ്പൂർണതയും ദേഹരൂപമായി വസിക്കുന്ന ആ ക്രിസ്തുവിലൂടെ ആ വീണ്ടും ജനിക്കുന്ന ആ ദൈവ സന്തതിയെ കുറിച്ച് ഇന്ന് കേൾക്കാനേ ഇല്ല. ஆனா தேவன் பரலோகத்துல தன் மக்களை ஜெனிப்பிக்கிறது இயேசுக்கு தலையாக பரலோக பிதா. அந்த பிதா தன் குமாரன் மூலமாக தான் தன் மக்களை, தன் சந்ததியை, தன்னோட வம்சத்தை அவர் ஜெனிப்பிக்கிறார் அப்படிங்கிறது பூமியில எங்கேயுமே அநேக சபைகளையும் அது அறியாம அது பிரசங்கிக்கிறது இல்ல. അങ്ങനെ ജനിക്കുന്ന ഒരു പുത്രൻ, ഒരു വീണ്ടും ജനിക്കുന്ന ദൈവവൈതലാണ് യഥാർത്ഥ ദൈവത്തിന്റെ പുത്രൻ. மீண்டும் ஜெனிக்கிற ஒரு தேவனுடைய புத்திரர் தான் அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ദൈവസന്തതിയായവൻ ദൈവം പ്രമാണിക്കും. ദൈവം അവൻ ആത്മാവിനെ അളവുകൂടാതെ. தேவனுடைய சந்ததியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க அவங்க கிறிஸ்து மூலம் தேவனோட பிரவேசிப்பாங்க. அவங்களுக்கு தேவன் அளவில்லாம தன் ஆவியை கொடுப்பாரு. ദൈവസന്തതിയായവൻ തന്നെത്താൻ സൂക്ഷിക്കും, ദുഷ്ടൻ അവനെ തൊടുക പോലുമില്ല. ஒரு தேவனால் பிறந்த ஒரு தேவனுடைய மகன் அவன் தன்னைத்தானே காக்கிறான், கொல்லாங்கன்னு அவனை தொடமாட்டான். കാരണം അവൻ காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தலை கிறிஸ்துவா இருக்கிறாங்க. ദൈവത്തിൽ നിന്ന് ജനിച്ചവൻ പാപം ചെയ്യുന്നേയില്ല, എന്തെന്നാൽ ദൈവത്തിന്റെ വിത്ത് അവന്റെ ഉള്ളിൽ വസിക്കുന്നു. தேவனால் பிறந்த ஒரு தேவனுடைய மகன் பாவம் செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தேவனுடைய வித்து அந்த தேவனுடைய மகனுக்குள்ள இருக்கு, அதனால அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ദൈവസന്തതിയായവൻ എപ്പോഴും അവന്റെ തലയായ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ ആ സ്വർഗീയ പിതാവുമായി ആ കൂട്ടായ്മയുടെ സന്തോഷം അനുഭവിക്കും. ஒரு தேவனுடைய புத்திரர்களுடைய ஒரு ஜீவிதம் இந்த பூமியில தலையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தலையா இருக்கிற பிதாவாகிய தேவன், அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய வம்சமாக அவங்க ஜீவிப்பாங்க.
ദൈവസന്നിധിയായവൻ അവൻ കാണുന്ന മേഖലയിലല്ല ജീവിക്കുന്നത്. അവൻ കാണാത്ത അദൃശ്യമായ ദൈവരാജ്യത്തിലാണ് ജീവിക്കുന്നത്. ஒரு தேவனுடைய புத்திரர்கள் காண்கிற மண்டலத்துல அல்ல அவங்க ஜீவிக்கிறது, காணாத மண்டலத்துல தானே அவங்க ஜீவிக்கிறது. ജീവിച്ചതുപോലെ ഭൂമിയിൽ ഒരു ശരീരം ജീവിക്കുമ്പോൾ ആ ജീവിച്ചത് മുഴുവൻ ആ പിതാവിന്റെ സന്നിധിയിലായി. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது, அவர் சரீரத்தில் இருக்கும்போது அவர் ஜீவிச்சது எல்லாமே பிதாவுடைய இடத்துல, பிதாவின் சன்னிதானத்துல தான். നാം ലഗ്യവും ബാധിച്ച ഒരു മനുഷ്യനെ കുറിച്ച് നമ്മൾ സുവിശേഷങ്ങളിൽ വായിക്കുന്നുണ്ട്. അവൻ കൈയും നഖവും ചതച്ചു പൊട്ടിക്കുമായിരുന്നു, നഗ്നനായിട്ട് നടക്കുമായിരുന്നു, ശവക്കല്ലറ കിടന്ന് ഉറങ്ങുമായിരുന്നു. ജനങ്ങൾ അവനെയാ കാണുന്നത്. അവനെ അവർ ചങ്ങലകൾ കൊണ്ട് ബന്ധിക്കാൻ നോക്കും, എന്നാൽ അവൻ ചങ്ങലകളെ ഉരുമി പൊട്ടിച്ച് സ്വതന്ത്രനാവുക. இந்த பூமியில ஏதோ ஒரு மனுஷங்களை கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யத்துல சுவிசேஷங்கள் போகும்போது அவங்க டெவலப் ஆயிடுவாங்க. അവർ കാഴ്ചയുടെ മണ്ഡലത്തിലുള്ള കാര്യങ്ങളാ കാണുന്നത്. அவனை கண்டு உடனே அவனை ബന്ധിക്കാൻ നോക്കുകയാണ്. அவங்க காண்கிற மண்டலத்துல மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் அவங்கள பார்த்த உடனே அவங்க அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அவங்க சொல்றது. എന്നാൽ അദൃശ്യനായ ആ ദൈവരാജ്യത്തിൽ ജീവിക്കുന്ന കർത്താവായ യേശു ക്രിസ്തു ആ വ്യക്തി അങ്ങനെ ആയിരിക്കാൻ കാരണം അവനല്ല, ആത്മമണ്ഡലത്തിലുള്ള സ്പിരിറ്റുകളാണെന്നുള്ള ബോധ്യം കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന് അറിയാമായിരുന്നു. കർത്താവായ യേശു ക്രിസ്തു അതിനെ ശാസിച്ച് ഇറക്കിയപ്പോൾ കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്, അവൻ വസ്ത്രം ധരിച്ചു സുബോധമുള്ളവനായി തീർന്നു. தேவனுடைய இந்த சத்தியத்தை அறிஞ்சு அவங்க அந்த அந்த பழைய மண்டலத்துல ஜீவிச்சதை காட்டிலும் அவங்க புது மண்டல இது தேவனுடைய ராஜ்யத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல வரும்போது அவங்களுடைய அந்த பழைய துஷ்ட சிந்தனைகள், காரியங்கள், ஸ்பிரிட் எல்லாம் விட்டு மாறி போனதுக்கு அப்புறம் பரிசுத்த சிந்தனை, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது அவங்க அந்த ஒரு நல்ல ஆடை அணியணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாச்சு. കാരണം ആ വ്യക്തി അങ്ങനെ ആയിരിക്കാൻ കാരണം അത് കാണണമെങ്കിൽ മണ്ഡലം കാണും. அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்துல வளரணும் அப்படின்னா அவங்க காணாத மண்டலத்துல அவங்க ஜீவிக்கணும். അത് ആ വ്യക്തി എന്നുള്ള ഫലങ്ങൾ കണ്ടപ്പോൾ അത് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന് അദൃശ്യ മണ്ഡലം കാണാൻ സാധിച്ചു. അതിനെ ആ സ്പിരിറ്റുകളെ ശ്വാസിച്ച് മാറ്റിയപ്പോൾ ആ വ്യക്തി വസ്ത്രം ധരിച്ചു സുബോധമുള്ളവനായി. அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அறியாம எரர் ஸ்பிரிட்னால பிடிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய ஜீவிதம் நம்ம அந்த 6000 பிசாசு உள்ள ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனை எந்த லெவலுக்கு சரியத்துல அந்த கல்லை வச்சு சுரண்டி ஒரு ட்ரெஸ் வஸ்திரம் இல்லாம இருந்தானோ, ஆனா இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்து பரிசுத்த அந்த ஆவியினுடைய அந்த ஒரு அனுக்கிரகத்தை ராஜ்யத்தோட சுவிசத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவனுடைய ஜீவிதத்துல ஒரு மாற்றம் உண்டாச்சு. அது போலதான் எல்லாருக்குமே உண்டாகும். കാരണം ഇതെല്ലാം സകലത്തെയും അവൻ വിവേചിച്ചറിയും. ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க அவங்க சகலத்தையும் அது சுதாரிச்சு சிந்திச்சு அவங்க வாழ்வாங்க. ദൃശ്യമണ്ഡലത്തിൽ കാണുന്ന ഓരോ സംഭവത്തിന്റെയും പുറകിൽ അദൃശ്യമണ്ഡലത്തിലുള്ള സ്പിരിറ്റുകളാണ്. நம்ம காணுந்த மண்டலத்துல பாக்குற அநேக காரியங்கள்லயும் காணாத மண்டலத்துல உள்ள அந்த ஸ்பிரிட்டுகளும் நம்ம கூட இருக்கும். നാം ഇതിനെ വിവേചിച്ചറിയാൻ തുടങ്ങുമ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിലെ ജഡരക്തങ്ങളോട് യാതൊരു പോരാട്ടവും കാണുകയില്ല. நம்முடைய ஜீவிதத்துல நம்ம பார்க்கும்போது ஜட ரத்தங்கள் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு பெரிய போராட்டங்கள் ஒண்ணும் பார்க்க முடியாது. ആത്മീയ ദൈവ പൈതലിന്റെ പോരാട്ടമുള്ളത് എഫേസ്യർക്കുള്ള ലേഖനം 6 അധ്യായം വായിക്കുമ്പോൾ പറയുകയാണ്, അത് വാഴ്ചകളോട്, അധികാരങ്ങളോട്, ഈ ലോകത്തിന്റെ അന്ധകാര ശക്തികളോട്, സ്വർലോകങ്ങളിലെ ദുഷ്ടാത്മ സേനയോടാണ് ഒരു പോരാട്ടം. ஒரு தேவனுடைய மகனுடைய போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் அதிகாரத்துல மாமிசத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, அதிகாரத்தோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலங்கள்ல சுற்றித்திர பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் அவங்களுடைய போராட்டம் இருக்கும். ദൈവ പൈതലിന് മാത്രമേ അതിനോട് പോരാടി ജയിക്കുവാനുള്ള ശക്തിയും ബലവും ഉള്ളൂ. ஒரு தேவனுடைய பிள்ளைங்களால மட்டும்தான் அப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கான சக்தி பலன் அவங்களுக்குள்ள இருக்கும். അവന്റെ ക്രിസ്തു காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தலை ക്രിസ്തുവിന്റെ തല, கிறிஸ்துவ தலை பிதாவாகிய தேவன். അതുകൊണ്ടാണ് കർത്താവിന്റെ വഴി യാക്കോബിന്റെ ലേഖനം വായിക്കുമ്പോൾ പറയുന്നത് ദൈവത്തിന് കീഴടങ്ങാൻ പറയും.
அதனாலதான் தேவனுடைய வசனங்கள்ல யாக்கோபு 4:7 வசனங்களை பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வசனம் சொல்லு. യഥാർത്ഥ ഒരു ദൈവ പൈതലിന് മാത്രമേ ദൈവത്തിന് കീഴടങ്ങി ജീവിക്കാൻ കഴിയുകയുള്ളൂ. யதார்த்தமா ஒரு தேவனுடைய மகன்கள் தேவனுக்கு கீழடங்கிதான் அவங்க ஜீவிப்பாங்க. എപ്പോഴും അവന്റെ സൃഷ്ടാവായ ദൈവത്തിന് അവൻ ഇപ്പോഴും കീഴടങ്ങിയിരിക്കുന്നവനായി. எப்பவுமே அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய புத்திரர்கள் தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு எப்பவுமே அவங்க கீழ்ப்படிஞ்சுதான் அந்த பூமியில வாழ்வாங்க. ஹல்லேலூயா. ഓരോ ദിവസവും പ്രഭാതത്തിൽ ഒരു പുതിയ ദിവസം നമുക്ക് കാണുവാൻ ഇടയാകുമ്പോൾ ആ ആരംഭത്തിൽ തന്നെ നമ്മെ തന്നെ ദൈവകരങ്ങളിൽ സമർപ്പിക്കേണ്ടതാണ്. எப்பவுமே ஆரம்பத்துல நம்மளை தாமே தாழ்த்தி தேவனுடைய கரங்களை நம்ம எப்பவுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ഈ പ്രഭാതത്തിന്റെ ആരംഭത്തിൽ തന്നെ കർത്താവായ യേശുവേ, അങ്ങന്റെ തലയാട്ടിരിക്കണമേ, അങ്ങന്റെ രാജാവായിട്ടിരിക്കണമേ. എത്രമാത്രം അങ്ങയ്ക്ക് കീഴ്പ്പെടാമോ അത്രമാത്രം കീഴ്പ്പെടുകയും എത്രമാത്രം അങ്ങയ്ക്ക് ആശ്രയിക്കാമോ അത്രമാത്രം ആശ്രയിക്കുകയും ചെയ്യുന്നുവെന്ന് ഒരു ദൈവ പൈതൽ ആ ആ പ്രഭാതത്തിന്റെ ആ ദിവസത്തിന്റെ ആരംഭം തന്നെ തന്റെ തലയായിരിക്കുന്ന ക്രിസ്തുവിന് കീഴടങ്ങിയിരിക്കുന്ന ഒരു ജീവിതമാണെങ്കിൽ ആ ദിവസം മുഴുവനും അവനെ നടത്തുന്നത് ക്രിസ്തുവായിരിക്കും. ஒரு தேவனுடைய மகன் எப்பொழுதும் அவனுடைய முதலாவது அந்த சிந்தனைகள் ஜெபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தாவே எனக்கு நீர் தலையாக இருக்கிறேன், நீர் என்னிலுடன் பூமியில வெளிப்படும், எந்த எந்த காரியங்களா இருந்தாலும் என்னால முடியாது, நீங்க என் மூலமா செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது அந்த நாள் முழுவதும் கர்த்தர் தான் அவங்களை எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்து நடத்துவாரு. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தலை கர்த்தராக இருக்கிறாங்க. നാം ഓരോ ദിവസവും നമ്മെ തന്നെ അങ്ങനെ സമർപ്പിക്കുന്നു എങ്കിൽ ഓരോ ദിവസവും നാം ആത്മീയമായി നമ്മുടെ ജീവിതത്തിൽ വളരുന്നത് കാണുവാൻ കഴിയും. ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி ஒரு ஜீவிதத்துலதான் நம்ம வளர்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துகிட்டே போக முடியும். നാം അങ്ങനെ ഓരോ ദിവസവും നമ്മെ തന്നെ സമർപ്പിക്കുന്നുവെങ്കിൽ നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു വസിച്ച് നമ്മെ ഒരു ആലയമാക്കി ഓരോ ദിവസവും മാറ്റുന്ന ഒരു അനുഭവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ കാണുവാൻ കഴിയും. அப்படி ஒரு தேவனுடைய சித்தத்தின்படி அப்படி ஒரு ரீதியில நம்ம ஜீவிச்சோம் அப்படின்னா, தேவன் அவருடைய ஆலயமா நம்மளை மாற்றி தேவன் கிறிஸ்து மூலமா முழுமையா நம்மளோட வாசம் பண்ணி அவர் பூமியில வெளிப்படுவாங்க. കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 6-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ്, നാം ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ ആലയമല്ലോ, ഞാൻ അവരിൽ വസിക്കും, ഞാൻ അവരുടെ ഇടയിൽ നടക്കും. கொரிந்தியர்ல 6:16 பார்க்கும்போது ஆஹ் விக்கிரகங்களுக்கும் கல்லுக்கும் அதுக்கு சம்பந்தம் எது? தேவன் நமக்குள்ளே உள்ளாக நமக்குள்ளே இருக்கிறார், நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்படின்ற வசனம் சொல்லுது. നാം ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ ആലയമായി തീരണമെങ്കിൽ നമ്മുടെ ദേഹിയിൽ കർത്താവായ യേശുവിനെ കർത്താവായി വിശുദ്ധീകരിക്കുന്നതിലൂടെ മാത്രമേ നമ്മുടെ ആത്മാവിൽ സ്വർഗപിതാവ് വസിക്കുകയുള്ളൂ. அப்படிப்பட்ட ஜீவிதத்துல வரணும் அப்படின்னா நம்ம ஆத்மாவுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் நமக்கு தலையா இருக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஜீவிக்கும் போது நம்ம ஆவியில தேவனுடைய ஆவியானவர் வெளிப்பட்டு நம்மளிலோட அவர் பூமியில வெளிப்படுவாங்க. അത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ ആത്മീയ ഓർഡറിൽ നാം ജീവിക്കുമ്പോൾ മാത്രമേ ഉള്ളൂ. കാരണം പുരുഷന്റെ തല ക്രിസ്തു, ക്രിസ്തുവിന്റെ തല ദൈവം. ആ ഓർഡറിലേക്ക് നാം മാറുന്നതിലൂടെ മാത്രമേ സ്വർഗപിതാവ് നമ്മുടെ ആത്മാവിൽ നിന്ന് വസിക്കുകയുള്ളൂ. பரலோக தேவன் நம்மளுடைய ஆவியில வந்து அவர் வாசம் பண்ணி வெளிப்படணும் அப்படின்னா புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். அப்படிப்பட்ட ஒரு ரீதியில நம்ம ஜீவிச்சால் மட்டும்தான் தேவன் நம்மளை ஆலயமா பயன்படுத்தி அவர் நமக்குள்ள ஒரு வாசம் பண்ணி நம்மளோட வெளிப்பட்டு ஒரு தேவ புத்திரராக ஒரு தேவனுடைய ஒரு டெம்பிள் ஒரு ஆலயமா நம்ம வெளிப்பட முடியும். ഇന്ന് നമ്മുടെ ജീവിതം ആ ക്രിസ്തു ദൈവത്തിന്റെ ആ വചനപ്രകാരമുള്ള ഓർഡറിലേക്ക് മാറുന്നു. ആ മാറുന്തോറും നാം ദൈവത്തിന്റെ ആലയമായി, ദൈവത്തിന്റെ ഭവനമായി തീരുകയാണ്. அப்போ நம்ம அனுதினமும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல ஜீவிக்கணும் அப்படின்னா தேவனுடைய வசனங்கள் மூலமா தான் நாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேவாவியானவர் நம்மளை சுத்திகரிச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நம்மளை உருவாக்குவார். அப்ப தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ள அது டெய்லியும் விழுந்துகிட்டே இருக்கணும். அப்படி விழுவும் போது அவர் நம்மளை தன்னுடைய ஆலயமாக அவர் பயன்படுத்துவார். കാരണം നമ്മെ ഉണ്ടാക്കിയതിന്റെ ഉദ്ദേശം ദൈവത്തിന് കുടിയിരിക്കാൻ, ദൈവത്തിന് വസിക്കാൻ വേണ്ടിയാണ് ഉണ്ടായത്. காரணம் என்ன அப்படின்னா தேவன் நம்மளை உண்டாக்கியதற்கான சித்தம் என்ன அப்படின்னா பூமி எங்கும் தேவன் பூமியில வெளிப்படும்படியாக பூமியில குடியிருக்கும்படியாக மனுஷங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. மனுஷங்களிலூட தேவன் வெளிப்படாரு.
കാരണം ആത്മാവായ ദൈവത്തിന് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ ഭൂമിയിൽ വെളിപ്പെടാൻ വേണ്ടിയുള്ളതാണ് നമ്മൾ. காரணம் ஆவியா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளிலூടെ வெளிப்பட்டு அவர் மூலம் தேவன் நம்மளிலൂടെ ஆவியானவர் வெளிப்படுவார். അതുകൊണ്ടാണ് കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം വായിക്കുമ്പോൾ പറയുന്നത്, നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ മന്ദിരമെന്നും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നുവെന്നും നിങ്ങൾ അറിയുന്നില്ലേ എന്ന് പറയാൻ കാരണം. அதனாலதான் கொரிந்தியர் அதிகாரத்துல பார்க்கும்போது நீங்க தேவனுடைய ஆலயமா இருந்தும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா? നാം ഈ കൂട്ടായ്മയുടെ സന്തോഷം അനുഭവിക്കുന്നുവെങ്കിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറയുവാണ്, പിതാവിനോട് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഇങ്ങനെയാ പ്രാർത്ഥിക്കുന്നത്, പിതാവേ നീ എന്നിലും ഞാൻ നിന്നിലും ആയിരിക്കുന്നത് പോലെ അവരും നമ്മിൽ ഒന്നാകണം. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபிக்கிறாங்க, பிதாவே நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு. ശിഷ്യന്മാർക്ക് വേണ്ടി അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചുവെങ്കിൽ തൊട്ട് താഴെ പിന്നെയും പറയുവാണ്, ഇവർക്ക് വേണ്ടി മാത്രമല്ല ഇവരുടെ വചനത്തിൽ എന്നിൽ വിശ്വസിക്കാനിരിക്കുന്ന അവർക്ക് വേണ്ടിയും കൂടി ഞാൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ്, അവരും നമ്മിൽ ഒന്നാണ്. அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறாங்க, சீசர்களுக்காக மாத்திரமல்ல இவர்களும் போய் யாருக்கு இந்த சத்திய சுவிசேஷத்தை உபதேசிக்கிறார்கள் அவர்கள் இந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களும் அவர்களும் என்னிலோடு உம்மோடு ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ഞാൻ എന്തിനു വേണ്ടിയാ തൊട്ട് താഴെ പറയുവാണ്, നീ എന്നെ സ്നേഹിക്കുന്ന സ്നേഹം ഇവരിലും ആണ്. அதே தொட்டு கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது, அப்பா நீர் என்மேல் அன்பா இருக்கிறது போல அதே அன்பு இவர்களில் இருக்கும்படிக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு. കർത്താവ് പറഞ്ഞു, മകൻ അപ്പം ചോദിച്ചാൽ കല്ല് കൊടുക്കുന്ന മക്കൾ നിങ്ങളിൽ ആരാ ഉള്ളേ? മുട്ട കൊടുത്താൽ തേളിനെ കൊടുക്കുന്ന പിതാവ് നിങ്ങളിൽ ആരാ ഉള്ളേ? അങ്ങനെ ദേശികളായി നിങ്ങളുടെ മക്കൾക്ക് നല്ല കാര്യങ്ങളെ കൊടുക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നുവെങ്കിൽ സ്വർഗസ്വനായ പിതാവ് തന്റെ മക്കൾക്ക് എത്രയോ അധികമായിട്ടുണ്ട്. பூமியில உள்ள ஒரு அப்பங்கிட்ட நம்ம முட்டை கேட்டா முட்டைக்கு பதிலா தேள் கொடுப்பாங்களோ, இல்ல மீனை கேட்டா மீனுக்கு பதிலா பாம்பு கொடுப்பாங்களோ, பூமியில இருக்கிற நம்மளுடைய தகப்பனே நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாங்கல்ல இருக்கிற இந்த தகப்பனே நல்ல ஈவை கொடுக்க நினைக்கும் போது, பரலோகத்துல இருக்கிற நம்முடைய பிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு தன்னுடைய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? കർത്താവിന്റെ വചനം പറയാണ്, യേശു ക്രിസ്തുവിനെ എങ്ങനെ സ്വർഗീയ പിതാവ് സ്നേഹിച്ചോ അതേപോലെ തന്നെ നമ്മയും സ്നേഹിക്കാൻ അടുക്കുന്ന സ്വർഗീയ പിതാവ് നമുക്കുള്ളത്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜெபங்களை கேட்கும் போது எங்கன பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிநேகிச்சு அன்பு செலுத்திருந்தாரோ அதே அன்பு இயேசு கிறிஸ்துவை மூலம் நம்மளுக்குள்ளேயும் அதே அன்பு அதே சிநேகம் தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. അത് നാം ഈ ഭൂമിയിൽ നിന്ന് മാറ്റപ്പെട്ടു പോയിട്ടല്ല നമ്മൾ അനുഭവിക്കുന്നത്, നമുക്ക് ഇപ്പം തന്നെ നമുക്ക് അനുഭവിക്കാൻ കഴിയും. பல சமயங்கள்ல நம்ம சிந்திக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அல்ல பிதாவின் இடத்துல போய் வாழ்ந்து அந்த அன்பை நம்ம புரிந்து கொண்டு அதை அனுபவிக்கிறது அப்படி அல்ல. பூமியில நம்ம ஜீவிக்கும் போதே நம்ம கிறிஸ்து மூலமா பிதாவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பிதாவின் அன்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு ஜீவிதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. യോഗത്തിന്റെ ലേഖനം വായിക്കുമ്പോൾ പറയുന്നത്, ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മയും അത് പിതാവാ ദൈവത്തോടും കർത്താവായ യേശുവിനോടും. ஒன்னியவன் அதிகாரத்துல பார்க்கும்போது யோவான் சொல்றாங்க, எங்களுடைய கூட்டாய்மையோ பூமியில எந்த மனசும் கூட கிடையாது, பிதாவோடும் குமாரனோடும் எங்களுடைய கூட்டாய்மை இருக்குது. തിമോത്തിയോസിന്റെ ലേഖനം പറയുമ്പോൾ അപ്പോസ്തലനായ പൗലോസ് തിമോത്തിയോസിനോട് കുറെ ഏറെ കാര്യങ്ങൾ പറഞ്ഞിട്ട് അവസാനം പറയുവാണ്, ഞാൻ പിതാവായ ദൈവത്തെയും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെയും ശ്രേഷ്ഠ ദൂതന്മാരെയും കൂടെ സാക്ഷിയാക്കി പറയും. தேவனுடைய மகன்கள் இப்படி சொல்றாங்க, நாங்க பிதாவோடும் குமாரனோடும் தேவ தூதர்களோடு நாங்கள் வசிக்கிற ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு. നമ്മുടെ ഉള്ളില് ഞാൻ ദൈവത്തിന്റെ പുത്രനാണ് എന്നൊരു ബോധ്യം എപ്പോഴും നമുക്ക് വേണം. நமக்குள்ள எப்பவுமே ஒரு சிந்தனை எப்பவுமே இருக்கணும், நான் உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள. അതുകൊണ്ടാണ് എഫേസ്യർ 5:1 പറയുവാണ്, ആകയാൽ പ്രിയ മക്കൾ എന്നതുപോലെ ദൈവത്തെ അനുകരിക്കാനാണ്. அதனால எபேசியர் 5:1 பார்க்கும்போது, ஆகையால் பிரியமுள்ள தேவனுடைய மக்களை அப்படிப்பட்ட இதை அனுசரிச்சு நடங்க அப்படின்னு. നാം ആ സ്വർഗീയ കൂട്ടായ്മ നാം ഇന്ന് അനുഭവിക്കുന്നുവെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതം എത്രയോ ആനന്ദകരമാണെന്നറിയാം. அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு ஜீவிதத்துல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா
அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இங்க பூமியில எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாங்க. ലോകം നമ്മെ പകയ്ക്കും, ലോകം നമ്മളെ വെറുക്കും, ലോകം നമ്മളെക്കുറിച്ച് പലതും പറയും. പക്ഷേ സ്വർഗം നമ്മളെ ലോകം നമ്മെ വെറുക്കും തോറും സ്വർഗം നമ്മളെ സ്വീകരിച്ചുകൊണ്ടിരിക്കും. இப்படிப்பட்ட ரீதியில நம்ம பூமியில வாழும்போது, நம்ம பூமியில ஜீவிக்கும்போது, இந்த லோகம் அறியாததுனால அவங்க எல்லாம் நம்மள தப்பா சொல்லுவாங்க. நம்மள எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கிண்டலு கேலியா பேசுவாங்க. ஆனா சொர்க்கத்துல இருந்து, பரலோகத்துல இருந்து அத பார்க்கும்போது வெளியேறப்பட்டதா இருக்கும். அவங்க பரலோகத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வெளியேறப்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். കാരണം കർത്താവായ യേശുക്രിസ്തു പറഞ്ഞു, ഈ ലോകക്കാർ ആയിരിക്കാതെ ഈ ലോകത്തിന് ഞാൻ നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. நான் உங்கள இந்த பூமியில இருந்து தெரிந்து கொண்டனால, நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ഈ ലോകക്കാർ നമ്മെ പകയ്ക്കാൻ കാരണം കർത്താവ് പറഞ്ഞു, നിങ്ങളെ ഈ ലോകക്കാർ ആയിരിക്കാതെ ഈ ലോകത്തിൽ ഞാൻ നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തത് കൊണ്ട് ഈ ലോകം നിങ്ങളെ പകയ്ക്കുന്നു. இந்த லோகத்துல நம்மள அநேகர் பகைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம இந்த லோகத்துக்குரியவங்கள் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மள இந்த பூமியில இருந்து தெரிந்து கொண்டபடினால இந்த லோகம் நம்மள பகைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். നാം സ്വർഗീയരാണ്. நாம பரலோகத்துக்குரியவர்கள். നമ്മുടെ സ്വർഗീയ പിതാവ് ആത്മാവാണ്. നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തു ആത്മാവാണ്. நம்முடைய பரலோக பிதா ஆவியானவரா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரா இருக்கிறாங்க. കർത്താവായ യേശുക്രിസ്തുവിലൂടെ സ്വർഗീയ പിതാവിനാൽ വീണ്ടും ജനിച്ച ഓരോ പൈതലും ആ തലയായിരിക്കുന്ന കർത്താവായ യേശുക്രിസ്തുവിനോട് ചേർന്ന് പറ്റിച്ചേരുമ്പോൾ കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്, ക്രിസ്തുവിനോട് പറ്റിച്ചേരുന്നവനും അവനുമായി ഏക ആത്മാവായി തീരും. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒண்ணா இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து நமக்கு தல, அவருடைய சரீரத்துல ஒரே அவயவங்களா இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு ஒண்ணா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஆத்மா. അതിനുവേണ്ടിയാണ് കർത്താവായ യേശുക്രിസ്തു പിതാവിനോട് പ്രാർത്ഥിച്ചതും, പിതാവേ നീ എന്നിലും ഞാൻ നിന്നിലും ആയിരിക്കുന്നത് പോലെ അവരും നമ്മിൽ ഒന്നാണ്. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது, பிதாவே நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். അതിനെക്കുറിച്ചാണ് വെളിപ്പാട് പുസ്തകം 3:20 വായിക്കുമ്പോൾ പറയുവാണ്, ജയിക്കുന്നവന് എന്നോടുകൂടെ എന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കാൻ വരം നൽകും. ഞാനും ജയിച്ച് എന്റെ പിതാവിന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് പോലെ തന്നെ. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு அமர்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் சிங்காசனத்துல என்னோடு அமரும்படி அவனுக்கு அருள் செய்திருக்கிறார். വെളിപ്പാട് പുസ്തകം 21:7 പറയുന്നു, ജയിക്കുന്നവന് ഇത് ലഭിക്കും, ഞാൻ അവന്റെ ദൈവവും അവനേക്ക് മകനുമായി. 21:7 வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படியே சொல்றாங்க, ஜெயிக்கிறவன் ஜெயங்கொள்வான், அவன் எல்லாற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். എത്രമാത്രം നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മുടെ കർത്തൃത്വം കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ കയ്യിൽ വരുന്നു, അത്രമാത്രം നാം ദൈവരാജ്യത്തിലായി ജീവിക്കുന്നു. எத்தனை இதுல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்கியம் கிடைச்சாலும், அத்தனை இதுல நம்ம இயேசு கிறிஸ்து தலையா கொண்டு நம்ம ஜீவிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம ஜீவிக்கிறோம். എന്നെ കൂടാതെ നിങ്ങൾക്ക് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. നാം നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്യുക, നമ്മെ തന്നെ പരീക്ഷിക്കുക. യേശുവിനെ എന്റെ തല ക്രിസ്തുവാണെന്നും യേശുവിനെ കർത്താവായി നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ വിശുദ്ധീകരിക്കാനും വചനം പറഞ്ഞിട്ട് ഞാൻ ഇന്നും എന്റെ സ്വയത്തിലാണോ ജീവിക്കുന്നത്, അതോ എന്റെ കർത്തൃത്വം മുഴുവനായിട്ടും തലയായിരിക്കുന്ന കർത്താവിന്റെ കരങ്ങളിൽ സമർപ്പിച്ചു എന്ന് നമ്മെ തന്നെ ഒന്ന് ശോധന ചെയ്യുക, നമ്മെ തന്നെ പരീക്ഷിക്കുക. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என்னுடைய தலை பிதாவாகிய தேவன் இருக்கிறது போல உங்களுக்கு தலை நானா இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு சித்தத்துல பிதாவினுடைய காரியங்களை என் மூலமா பூமியில உங்களிலூടെ வெளிப்படும். ഇല്ലെങ്കിൽ ഈ രാത്രികാലം പ്രിയ ദൈവ പൈതലെ, നിന്റെ ദേഹിയുടെ കർത്തൃത്വം കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ കരങ്ങൾ സമർപ്പിച്ച് കർത്താവിൽ നിന്ന് കീഴ്പ്പെടാൻ കഴിയുമോ? എങ്കിൽ ആ യേശുക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നിന്റെ മേൽ വരും. பெரிய தேவனுடைய மக்களே, இந்த நாட்கள்ல நம்முடைய ஆத்மால வரக்கூடிய எல்லா சிந்தனைகளும் சித்தமும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனைகள், அவருடைய அந்த பிதாவின் சித்தத்தை நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, நம்மளிலூടെ கர்த்தர் அந்த இருந்து செய்வார். നമ്മുടെ ഇഷ്ടത്തിന് പ്രാധാന്യം കുറച്ചുകൊണ്ട് നമ്മുടെ തലയായിരിക്കുന്ന കർത്താവിന്റെ ഇഷ്ടത്തിന് നാം പ്രാധാന്യം കൊടുക്കുന്നു, അപ്പോൾ യേശുക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മുടെ മേൽ വരും. நம்மளுடைய இஷ்டத்தை செகண்டரியா அதை ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தை
நம்ம முன்னாடி வச்சுட்டு அப்படி ஜீவிச்சோம் அப்படின்னா அவர் நம்மளிലൂടെ தன்னுடைய சித்தங்களை வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. അങ്ങനെ നാം നമ്മെ തന്നെ സമർപ്പിക്കുന്നുവെങ്കിൽ അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറഞ്ഞു, നിങ്ങളുടെ അകമേയുള്ള മനുഷ്യൻ നാൾക്കുനാൾ ബലം പ്രാപിച്ചു വരുന്തോറും നിങ്ങളുടെ പുറമേയുള്ള മനുഷ്യൻ ക്ഷയിച്ച് ഇല്ലാതാവും. அப்போஸ்தல வசனங்களை பார்க்கும்போது உள்ளார்ந்த மனிதன் புறம்பான மனிதன் ஆட்டோமேட்டிக்கா அழிக்கப்படுவார்கள். புது சிருஷ்டியில வளர்ந்து பழைய சிருஷ்டி ஆட்டோமேட்டிக்கா അழிക്കപ്പെടും. കാരണം നമ്മുടെ എല്ലാം ജീവിതത്തിൽ ദൈവം ഒരളവ് വെച്ചിട്ടുണ്ട്. അത് എഫേസ്യർക്കുള്ള ലേഖനം വായിക്കുമ്പോൾ കാണാം, ക്രിസ്തുവിന്റെ സമ്പൂർണ്ണതയായ പ്രായത്തിന്റെ അളവ് പ്രാപിക്കുവോളം നമുക്കൊരു വളർച്ചയുണ്ട്. எல்லாத்துக்குமே ஒரு அளவு தேவன் வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம வளருமோ அதுக்கேற்றபடி நமக்கு அது ஆவிக்குரிய அனுக்கிரகங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். അതുകൊണ്ടാണ് പറയുന്നത് തന്റെ പുത്രനോട് അനുരൂപനാകണം എന്ന് പറയാൻ കാരണം. அதனால வசனம் சொல்லுது தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி നമ്മൾ അളിച്ചിരിക്കുന്നത്. വീണ്ടും കർത്താവിന്റെ വചനം പറയുകയാണ്, ശിഷ്യൻ ഗുരുവിന് മീതെയല്ല, ഗുരുവിനെ പോലെ ആകുന്നത് ശിഷ്യന് മതി. மீண்டும் தேவனுடைய வசனங்கள் சொல்லுது, சிஷ்யன் குருவுக்கு மேல இல்ல, குருவை போல வளரணும் அப்படின்னு இருக்காங்க. ദൈവകരങ്ങളിൽ നമ്മളെ തന്നെ സമർപ്പിക്കാം. தேவனுடைய கரங்களை நம்மளை தாமே அர்ப்பணிக்கலாமா? സ്വർഗീയ പിതാവേ, ഈ കുഞ്ഞുങ്ങളെല്ലാം അങ്ങയുടെ കരങ്ങളെ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കും. രാത്രികാലം ഈ കുഞ്ഞുങ്ങളോട് അങ്ങ് ഇടപെട്ട കൃപയ്ക്കാണ് സ്തോത്രം. കേട്ട വചനങ്ങള് അവരുടെ ജീവിതത്തിൽ അവരെ തന്നെ ഒന്ന് ശോധന ചെയ്യാനും അവരെ തന്നെ പരീക്ഷിക്കുവാനും ആ സ്വർഗീയ കൂട്ടായ്മയിൽ ഇന്ന് അനുഭവിക്കുന്നുണ്ടോ ഇല്ലയോ എന്ന് അവരെ തന്നെ ഒന്ന് ശോധന ചെയ്ത് അവരുടെ ജീവിതങ്ങളെ രൂപാന്തരപ്പെടുത്തിയും യേശുക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം അവരിൽ വെളിപ്പെടുവാൻ തക്കവണ്ണം അവരെ തന്നെ കർത്താവിനെ കീഴ്പ്പെടുവാൻ തക്കവണ്ണം ദൈവത്തിന്റെ ആത്മാവേയും അവരോട് ഇടപെടണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അതിലൂടെ ആ സ്വർഗീയ കൂട്ടായ്മ ഈ കുഞ്ഞുങ്ങൾ അനുഭവിക്കുവാൻ തക്കവണ്ണം യോഹന്നാന്റെ ലേഖനത്തിൽ പറയുന്നത് പോലെ ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മയോ അത് പിതാവായ ദൈവത്തോടും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനോടും കൂടിയാണെന്ന് പറയുന്നത് പോലെ ഞങ്ങളും അതേ കൂട്ടായ്മയുടെ സന്തോഷം അനുഭവിക്കുവാൻ തക്കവണ്ണം ഈ കുഞ്ഞുങ്ങൾക്കെല്ലാം ഇടയാകണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവിന്റെ കരങ്ങളിൽ ഈ കുഞ്ഞുങ്ങളെല്ലാം അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ സ്വർഗത്തിലെ സകല ആത്മീയ അനുഗ്രഹത്താലും ഭൂമിയിൽ അവരെ ദൈവം അനുവദിക്കുന്ന സമയം വരെയുള്ള ഭൗതിക അനുഗ്രഹങ്ങളാലും അവരെ നിറക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ സന്ദേശം കേട്ട കുഞ്ഞുങ്ങളെല്ലാം അങ്ങയുടെ കരങ്ങൾ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ കേൾക്കാനിരിക്കുന്നവരെയും അങ്ങയുടെ കരങ്ങൾ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ആരും നഷ്ടപ്പെട്ടു പോകാതെ ജയം പ്രാപിച്ച് ദൈവപുത്രന്മാരായി വെളിപ്പെടുവാനുള്ള കൃപ ഈ കുഞ്ഞുങ്ങൾക്കെല്ലാം അങ്ങ് കൊടുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ രാത്രികാലം അങ്ങ് ഈ സമയം ഒരുക്കി തന്ന കുഞ്ഞുങ്ങളെല്ലാം അങ്ങയുടെ കാര്യങ്ങൾ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. അതിന്റെ മുഖാന്തരങ്ങളെല്ലാം സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാവരും ദൈവത്താൽ നയിക്കപ്പെടുന്നവരായി തീരുവാൻ തക്കവണ്ണം ആ സ്വർഗീയ കുടുംബത്തിൽ ഉള്ളവരായി തീരുവാൻ തക്കവണ്ണം ഇടയാകണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അപ്പൊ അങ്ങ് പ്രാർത്ഥന കേട്ട് അങ്ങ് അങ്ങനെയെല്ലാം ചെയ്യുന്ന കൃപയ്ക്കായ സ്തോത്രം. സർവ്വമഹത്വവും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ സ്വർഗീയ പിതാവേ അങ്ങേക്ക്. ആമേൻ.